அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. யாரெல்லாம் பூத் கமிட்டியோட மெம்பரோ அவங்கள மட்டும் தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணியிருக்கோம். உள்ளே 8000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள நம்ம வந்து இந்த காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, அரசியல் தெரியாதவங்க அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாதுல்ல சார்? இல்லை, மாவட்ட செயலாளர்களே பல மாவட்டங்களுக்கு தாமதமாக தான் போட்டாங்க. மாவட்ட செயலாளர் தான் ஒன்றிய செயலாளராக போடுவாங்க. ஒன்றிய செயலாளர்களும் நகரச் செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களை நியமிப்பாங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு இதுவரை விஜய் கட்சியில் உருவாக்கப்படவே இல்லை. கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த கமிட்டி மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன சார்? பூத்து கமிட்டி என்பது அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களை தெரிந்தவர்கள் தான் பூத்து கமிட்டி. ஆனால் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருந்ததே தவிர நீங்கள் அந்த வாக்காளர்களை தெரிந்த கூட்டமே குறைவு. திமுககாரன் பணம் கொடுத்துருவான், அதிமுககாரன் பணம் கொடுத்துருவான். விஜயுடைய வாக்கை கண்டுபிடிக்கக்கூடியவன் தான் பூத்து கமிட்டி சேர்ந்தவன். அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? திமுககாரனுக்கு இருக்கக்கூடிய அந்த பூத்து கமிட்டி அறிவு இவருக்கு ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் வரும். மொழி போராட்டத்தை திமுக கையில் எடுக்கும் போது அன்றைக்கி இருந்தது எல்லாமே இளைஞர்கள் தான். 30 வயசுக்கு உட்பட்டவங்க தான் வந்து அந்த போராட்டத்தை அந்தளவுக்கு ரொம்ப வலிமையாக கொண்டு போனாங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்குங்க அப்படின்றாரு. மே மாதத்துக்குள்ளே அந்த கட்டமைப்பை உருவாக்குறோம். பூத் கமிட்டி போட்டதுக்கப்புறம் ஜூன்லேருந்து களத்தில் போய் மக்கள் வந்து விஜயை சந்திக்க போகிறாரு அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க இருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு நாள் அறிக்கை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ரோடு ஷோ போயிட்டு ஒரு நாள் தெரு ஷோ போயிட்டு வந்தால் மக்கள்லாம் ஓடு போட மாட்டாங்க. அவனை ஈர்க்கணும். 30% யாருக்குமே வாக்களிக்காமல் வெறுப்பாக கிடக்கான். 30% யாருக்கும் ஓட்டே போடுறதில்லை. திமுக 20% ஓட்டு வச்சுருக்கு, அதிமுக 20% ஓட்டு வச்சுருக்கு. 30% ஓட்டே போடுறதில்ல. நடுநிலையாளர்கள் 30% இருக்கான். அவன் யாருக்கு அதிகமாக போடுறானோ அவன் ஆட்சிக்கு வரான். இந்த அரசியலை உடைக்கக்கூடிய திட்டம் ஆதவரிஜினாடி புஷி ஆனதுக்கு ஒன்றுமே தெரியாத அந்த 30 வருஷமாக யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவன் விஜய் வந்ததுக்கப்புறம் அரசியல் அவன் பார்க்குறான், அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அதுவுமே பலவர்களாக எல்லாருமே பதிவு பண்ணுறாங்களா? அந்த ஒரு ஃபேக்டர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்க்கே போது அரசியல் தெரியாது. ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் விஜய் சீமான் பேச்சுவார்த்தை நடந்ததா கூட்டணி குறித்து? இல்லை, ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை ஆரம்பித்த உடனே முடிஞ்சு போச்சு. விஜயும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை பேசி வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இப்போயே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இப்போது ரொம்ப வலுவான கூட்டணி. இவங்ககிட்டையுமே எல்லாமே பணபலம்லேருந்து பவர்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கேயும் பணபலம் பவர்லேருந்து எல்லாமே இருக்குது. தமிழக அரசியல் களத்தில் விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்கா 2026 தேர்தலில்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதை கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம், அதாவது ஒரு பக்கம் வந்து இது பெரிய லெவலில் நடந்திருக்கு, மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த கமிட்டி மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தரங்கம் நடந்தது? தமிழ்நாட்டில் மொத்தம் 68,000 பூத் இருக்குது. விஜய் ஒரு 10,000 பூத் கமிட்டி உறுப்பினர்களை அமர வைத்ததாக சொல்கிறார். நிறைய அங்கே பள்ளி மாணவர்கள் இருந்தாங்க. இரண்டாவது, அந்த பகுதியை சாராத பூத்து கமிட்டி என்பது அந்த பகுதியில் உள்ள வாக்காளர்களை தெரிந்தவர்கள் தான் பூத்து கமிட்டி. ஆனால் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அங்கே அதிகமாக இருந்ததே தவிர நீங்கள் அந்த வாக்காளர்களை தெரிந்த கூட்டமே குறைவு. ஒன்று. அப்போது திமுக அதிமுகவை பொறுத்தவரை பூத் கமிட்டி என்பது அவர்களால் உருவாக்கப்பட்டது. நீங்கள் அந்த ஒரு 1000 பேர் இருக்கிற வாக்காளர் பட்டியலை திமுகவை சேர்ந்த கிளை செயலாளரோ அதிமுகவை சேர்ந்த கிளை செயலாளரோ அந்த 1000 பேர் வாக்காளர் பட்டியல் எடுத்தால் அது எத்தனை பேர் திமுக, எத்தனை பேர் அதிமுக, எத்தனை பேர் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்னு பிரிச்சிருவான். இதில் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களால் அந்த பூத்து கமிட்டி என்பது அந்த வாக்காளர்களை அடையாளம் காணக்கூடியவர்கள் தான் பூத்து கமிட்டி அமைக்க முடியும்.
முதல்ல போய் பூத்து கமிட்டி அமைச்சு அந்த வாக்காளர் பட்டியலை வாங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோடு கலக்காமல் அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு சும்மா பூத்து கமிட்டி என்பது போடப்பட்டிருக்கே தவிர ஒரு தேர்தலில் வேலை செஞ்சால் தான் அந்த பூத்தில் எத்தனை ஓட்டு இருக்குது, யார் யார் அவன் பேர், அதிமுக யார், திமுக யார், காங்கிரஸ் யார், கம்யூனிஸ்ட் யார், 1000 பேருடைய பட்டியல் முழுமையாக தெரிந்தவன் தான் பூத்து கமிட்டியில் உட்கார முடியும். விஜய் கட்சியில் சேர்ந்த புது இளைஞன் உட்கார்ந்தான்னா பெப்பேன்னு தான் முடிக்கணும். அதிமுக திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் அந்த பகுதியில் இருக்கிற 1000 வாக்காளர்களை திமுககாரன் அதிமுககாரன் 2 பேரும் சொந்த கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்துருப்பான். நடுநிலை வாக்காளர்களுக்கு காசு கொடுத்துருப்பான். 30% பேர் ஓட்டு போடவே வரமாட்டான். இதெல்லாம் தெரிந்தவர்கள் தான் பூத்து கமிட்டி. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயை அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற பள்ளி மாணவர்கள், அரசியலே தெரியாதவர்கள் அத்தனை பேரும் கூடியது பூத்து கமிட்டி அல்ல சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அந்த ஹோட்டல்லேருந்து அந்த பூத் கமிட்டி நடக்கக்கூடிய காலேஜ் வரைக்கும் ஒரு ரோட் ஷோ மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அதாவது அங்கேருந்து அதாவது ஹோட்டலில் ஆரம்பித்து காலேஜ் வந்துக்கும் போகிறாங்கல்ல, அதில் வந்து பல பேர் வந்து விஜயோட வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன சின்ன பசங்க காலேஜ் பசங்க வந்திருக்கலாம். ஆனால் உள்ளே அலோவ் பண்ணது கிட்டத்தட்ட புஷியானந்த் அவர்கள் பேசும்போதும் சொல்கிறாரு, ஆதவர்ஜுன் பேசும்போதும் சொல்கிறாரு, யாரெல்லாம் பூத் கமிட்டியோட மெம்பரோ அவங்கள மட்டும்தான் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணியிருக்கோம், ஸ்கேன் பண்ணி நாங்கள் உள்ளே அலோவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட உள்ளே 8000 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள நம்ம வந்து இந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க அரசியல் தெரியாதவங்க அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாதுல்ல சார். ஏன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 2வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. பெரிய மாநாடே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அதுலேருந்து அட்லீஸ்ட் கண்டிப்பாக அவன் களத்தில் ஓரளவுக்கு இறங்கியிருப்பான்ல, கொஞ்சமாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்லை, மாவட்ட செயலாளர்களே பல மாவட்டங்களுக்கு தாமதமாக தான் போட்டாங்க. மாவட்ட செயலாளர் தான் ஒன்றிய செயலாளராக போடுவாங்க. அந்த மாவட்ட செயலாளர் தான் நகர செயலாளர்களை, ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களை நியமிப்பாங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு இதுவரை விஜய் கட்சியில் உருவாக்கப்படவே இல்லை. திமுகவை பொறுத்தவரை ஒரு கிளை செயலாளர் சேர்ந்து தான் ஒன்றிய செயலாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல் நகரத்தில் கிளை செயலாளர்கள் சேர்ந்து தான் நகர செயலாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த நகர செயலாளர் ஒன்றிய செயலாளரை சேர்ந்து தான் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் பெரிய ஃபார்முலா திமுக அதிமுகவுக்கு. கிளைக்கழகத்தில் ஒரு 100 பேரை உறுப்பினராக வைத்திருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், அதாவது வட்டச் செயலாளர். இந்த வட்டச் செயலாளர் அந்த பகுதியில் குறைந்தபட்சம் 10 வருஷம் குடியிருக்கணும், 10 வருஷம் அரசியல் பண்ணணும், 10 வருஷம் தேர்தலை சந்திச்சிருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு 2 தேர்தல் வருது. ஒன்று சட்டசபை தேர்தல், இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். இது கணக்கில் சேர்த்துல 3 தேர்தல் ஒரு 5 வருஷத்துக்கு வருது. 5 வருடத்தில் 3 தேர்தல்களையும் சந்தித்தவன் தான் பூத்து கமிட்டி போடுவதற்கு தகுதியானவர். 3 தேர்தலில் உள்ளாட்சி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த தேர்தலில் நீங்கள் வீடு வீடாக போய் பூத் ஸ்லிப் கொடுப்பான். ராமசாமி, கந்தசாமி மனைவி சரோஜா அவனுடைய மூத்த மகன் 19 வயசான வினோதன். அப்போது இந்த கணவன் மனைவி, மகள் 2 பேர் இப்போ தான் முதல் வாக்காளராக பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த 4 பேர் யாருக்கு வாக்கு போடுவார்கள் என்று கண்டுபிடிக்க தெரியும். திமுக காரன் போய் டோர் ஸ்லிப்போ பூத் ஸ்லிப்போ பணமாக கொடுத்தீங்கன்னா போடுவானா? திமுக காரன் பணம் கொடுத்துருவான், அதிமுக காரனுக்கு பணம் கொடுத்துருவான். அப்போது விஜயுடைய வாக்கை கண்டுபிடிக்கக்கூடியவன் தான் பூத்து கமிட்டி சேர்ந்தவன். அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இப்போ தான் முதல்ல பூத்து கமிட்டி போட்டிருக்கு. பூத்து கமிட்டி லிஸ்ட்டு இப்போ தான் முதல்ல பார்க்குறான், வாழ்க்கையிலேயே பார்க்குறான். நீங்கள் திமுக அதிமுகலேருந்து விலகி யாரும் விஜய் கட்சிக்கு வரல. கிளைக்கழக செயலாளர்களோ ஒன்றியமோ நகரமோ மாவட்டமோ வரல. அப்போது இந்த ஓட்டர் லிஸ்ட்டு இவன் கையில் வந்த பிறகு
1000 பேரை முதல்ல அடையாளம் காண தெரியணும். 1000 பேர் அந்த பகுதியில் இருக்கான், குடியிருக்கானா 1000 பேரை அடையாளம் காண தெரிந்தால்தான் அவன் விஜய் ஓட்டு போடுவானான்னு கண்டுபிடிக்க முடியும். இவன் இது ஓட்டர் லிஸ்ட்டையும் அந்த பகுதிக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கும், 6 மாதம் ஆயிருக்கும். விஜய் கட்சிக்கு சேர்ந்து 3 மாதம் ஆயிருக்கும், 1 வருஷம் ஆயிருக்கும். இவன் எப்படி பூத்து கமிட்டியில் அந்த வாக்கை விஜயோட வாக்கு கொண்டு போய் ஓட்டு போட்டியில் போடக்கூடிய அளவுக்கு ஒருங்கிணைப்பான்? சார் அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா பூத் கமிட்டி கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க, ஆனால் அது வலுவா இல்லைன்னு. அதுதான் காரணம். அது இதெல்லாம் வாக்குப்பெட்டிக்குள்ள வராது, வாக்குப்பெட்டிக்குள்ள வராது. அதிமுக திமுக காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த பூத்து கமிட்டி அறிவு இவருக்கு ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் வரும். 2026 தேர்தலை சந்தித்த பிறகு தான் இவனுக்கு நிறை குறைகள், வளைவு நெளிவு, அந்த வாக்காளர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க என்பதை அவன் கண்டுபிடிக்கிறக்க என்ன பண்ணணும், ஒரு தேர்தலை சந்திக்கணும். சார் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஆதவர்ஜனா பேசும்போதும் சரி, புஷியாந்த் எல்லாருமே வந்து அவங்க அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வந்து அவங்களும் அட்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆதவர்ஜனா சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து புதுசுன்றாங்க, வெறும் இளைஞர்கள்ன்றாங்க. ஆனால் மொழி போராட்டத்தை திமுக கையில் எடுக்கும்போது அன்றைக்கி இருந்தது எல்லாமே இளைஞர்கள் தான். 30 வயசுக்கு உட்பட்டவங்க தான் வந்து அந்த போராட்டத்தை அந்தளவுக்கு ரொம்ப வலிமையாக கொண்டு போனாங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்குங்க அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது டிவி கேட்காது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும்? நல்ல கேள்வி. இப்போது பல்காம் தாக்குதல், பகல்காம் தாக்குதல் கருத்து இன்றைக்கி வரைக்கும் விஜய் சொல்லி யாருக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்பு, என்ன நடந்தது, கருத்து இன்றைக்கி வரைக்கும் வரலையே. ஏன், என்ன காரணம்? அப்போ எப்படி உன் இளைஞன் ஃபாலோ பண்ணுவான்? ஒன்று தீவிரவாதிகளை எடுத்து பாகிஸ்தானை திட்டியிருக்கணும், இல்லை அஜாக்கிரதையாக இருந்ததுக்கு அமித்ஷாவை திட்டியிருக்கணும், மோடி பகுதிக்கே போகாமல் தேர்தலுக்கு போயிட்டார் அதை விமர்சனம் பண்ணியிருக்கணும். இதுதான் அரசியல். எதையுமே சொல்லாமல் எப்படி 1967 திமுக ஆட்சியை பிடிக்கும்போது இளைஞன் 30 வயசு, அப்படி அல்ல. திமுக இளைஞர் நடத்தியது தான் இந்தி போராட்டம். துப்பாக்கி சூட்டை சந்தித்தான். மாணவனுக்கு துப்பாக்கி சூடு. அத்தனை மாணவர்களும் மொழிப்போர் தியாகிகள். காங்கிரஸை எதிர்த்து சண்டை பிடிச்சா, ரத்தம் சிந்துனா. அதை வரிச்சு நாம் இப்போ போல் கள்ளலாற்றி முதலாளி அல்ல. அன்றைக்கெல்லாம் கள்ளலாற்றி முதலாளி இல்லை. 3 முறை புஷி தொகுதியில் தோல்வி அடைந்த விரவு கடை முனுசாமி இல்லை. பாண்டிச்சேரியிலே ஜெயிக்க முடியல. ஒரே ஒரு முறை சுயேட்சையில் இவர் ஒரு உதவியாளராக இருந்திருக்கார், ஒரு முஸ்லீம் பெரியவர்கிட்ட. அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவருடைய சிஷியன் அந்த முஸ்லீம் வாக்காளர்கள் பூரா ஒரு முறை ஓட்டு போட்டு வெற்றி அடைஞ்சிருக்கார் புஷி தொகுதியில். அதன் பிறகு அந்த தொகுதியில் அவர் 3 முறை தேர்தல் நின்ன தோல்வி தான். தேர்தலையே சந்திக்காத ஐடி விங்கு யார், ஆதவ் அர்ஜுன். ஐடி விங்கெல்லாம் கள நிலவரம் தெரியாது. சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் 2011 2021 வரைக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் திமுகவில் ரொம்ப களத்தில் இறங்கி நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு அது தெரியும், எனக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, திமுகவில் அவர் மாவட்ட செயலாளர் இல்லை, மாநில செயலாளர் இல்லை, இளைஞரணி செயலாளர் இல்லை, வட்ட செயலாளர் எதுவுமே இல்லை. அவராக ஒரு ஐடி விங்குக்கும் களத்துக்கும் சம்மந்தமே இல்லை. கள நிலவரம் வேறு. பிரசாந்த் கிஷோர் பீகாரில் டெபாசிட்டே வாங்கலையே, என்னன்னே தெரியலையே. இந்தியாவுக்கு நான் வியூகம் வகுக்கிறேன்னு சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோர் என்னானார் பீகாரில்? விரட்டி மக்கள் அடிச்சிட்டானே. சுயேட்சை நின்று கூட ஒரு எம்எல்ஏ ஆக முடியலையே. அப்போ என்ன வியூகம் வச்சுருப்பார்? இவர்கிட்ட என்ன ஆதவர்ஜனா கற்றுருப்பார்? கள நிலவரம் என்பது வேறு, நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்ப்பது வேறு. சார் அவங்க இப்போது பகல்காம் தாக்குதலில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரசியலில் அவங்க, ஆனால் வக்பு வாரியத்துக்கு எதிராக நிறைவேற்ற மசோதாவை எடுத்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தது நாங்கள் தான் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று நாங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து திமுகவோட நிலைப்பாடு என்ன, அவங்க வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னுமே பதிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் சிறுபான்மையர் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்?
இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் பிஜேபியுடைய பி டீம்னு தான் சிறுபான்மை மக்கள் நம்புகிறாங்க. அதை உடைக்கணும்ல, ஆமாம், பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும்ல. திமுக எதுக்குது? அதை வக்பு வாரியத்தில் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்கல்ல, கோர்ட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்துகிறாங்கல்ல. இல்லை, உச்சநீதிமன்றம் 40 வழக்கு பதிவாயிருக்கு, இவர் 39 வழக்கு, அவ்வளோதான். 40 வழக்கு பதிவாயிருக்கு இந்தியாவில் இருந்து. ஆமாம் சார், உச்சநீதிமன்றம் வக்பு மசோதாவில் ஒரு சில விஷயங்களுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க, இவர் அதை வந்து பாராட்டுறாரு, ஆதரவு தெரிவிக்கிறாரு, நம்பிக்கை அளிக்குது அப்படின்றாரு. இல்லை, அது முஸ்லீம் பூரா அப்படியே திரும்பி ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம்களுக்காக களத்தில் நிற்கணும், முஸ்லீம்களுக்காக போராடணும், முஸ்லீம் இளைஞர்களை வந்து அணி திரட்டணும். எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் உங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர்? எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் மாநில செயலாளர்? எத்தனை பேருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? இல்லை, எத்தனை பேருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க போகிறீங்க? எத்தனை சீட்டுக்கு எம்பி சீட் கொடுக்க போகிறீங்க? இதெல்லாம் வெளியே தெரியணும்ல. உங்களை பிஜேபி தான் இயக்குதுங்கிறத உடைக்கணும்ல. அமித்ஷாவை கடுமையாக பேசணுமா இல்லையா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை யார் பேசுவதை போல், முஸ்லீம் லீக் இளைஞர்கள் பேசுவதை போல் நீங்கள் விமர்சனம் பண்ணணும்ல. பட்டும் படாமல் இருந்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் முஸ்லீம் வாக்காளர்களை ஈர்க்காது. முஸ்லீம் வாக்காளர்கள் திமுகவை விட்டு வெளியே வர்றதே இல்லை. ஏன் வெளியே வர்றதில்லை? திமுக தான் அவர்களுடைய நம்பிக்கைக்கான ஒரே இயக்கம். அப்போ அதை உடைக்கணும்னா நீங்கள் திமுகவை போல் இருக்கணுமா இல்லையா? ஹிந்தி தெரியாது போடாங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போய் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்கு. நான் ஹிந்தி படிக்க முடியாது, மராட்டி தான் படிக்கிறேங்கிறான் மகாராஷ்டிராவில். கர்நாடகாவில் ஹிந்தி படிக்க முடியாது, கன்னடம் தான் படிக்கணுங்கிறான். இதை திமுக உருவாக்கியிருக்கு. நீங்கள் எதை நீங்கள் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று வாக்காளர்களை ஈர்க்காது. நீங்கள் பிஜேபி மூர்க்கமாக எதிர்க்க வேண்டும். அதுதான் பெரியாருடைய பாலிசி, அதுதான் பெரியார் இயக்கம். நீங்கள் அப்படி மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இஷ்யூ பேஸாக என்னத்தை வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. திமுக வாக்க முஸ்லீம் வாக்கை உடைக்கக்கூடிய வலு கூட எதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் பட்டும் படாமல் பேசுறதுனால நீங்கள் பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறது அப்படியே உங்களுக்கு பொருந்தி நிற்கிது. உடைத்து கொண்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எந்த அரசியலும் முழுமையாக தெரியவில்லை. அதாவது இந்த 2 நாள் கோயம்புத்தூரில் நடந்த கருத்தரங்கம்ல பல தலைவர்கள், அதாவது டிவிகே சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அவங்க எல்லாருமே வந்து பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. என்னன்னா, கட்டமைப்பை உருவாக்கணும். அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து அவங்களோட கட்டமைப்பை உருவாக்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அது மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பை அவங்க உருவாக்குனாலும் அதோட வலிமை தன்மைன்றது அரசியல் ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, மே மாதத்துக்குள்ளே அந்த கட்டமைப்பை உருவாக்குறேன், பூத் கமிட்டி போட்டதுக்கப்புறம் ஜூன்லேருந்து களத்தில் போய் மக்கள் வந்து விஜயை சந்திக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க இருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக உருவாக்கினா களத்தில் விஜய் வந்து மக்களை சந்திக்கும் போது அந்த ஆதரவுன்றதை வெளிப்படையாக கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மக்களை போய் சந்தித்தா ஒரு கூட்டம் கூடுவான், விஜய் போனால் மறந்துடுவான். அது அரசியல் அல்ல, இஷ்யூ பேஸ். தாவேகா தொண்டர்கள் எந்த கொள்கைக்காக தொடர்ந்து போராடுறான்? திமுகவுக்கு இந்தி போராட்டம் தான் திமுகவை ஆட்சியில் அமைச்சது. 65 பெரிய போராட்டம், நிறைய பல மாணவர் போராட்டம் தான் திமுகவை 67 நாற்காலியில் அமர்த்துச்சு. இப்போ அது விஜய் சந்திக்க போகிறாருன்னா ஒரு சினிமா நடிகரை பார்க்குற மாதிரி தானே பார்க்குறான். நீங்கள் அரசியல்வாதியை மாறலையே சார். அந்த இடத்துல விஜய் என்ன பேசுகிறாருன்றது இருக்குல்ல சார். இப்போது வந்து அதாவது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை சார், கேள்விப்பட்ட வரைக்கும் நாகையில் உள்ளக்கூடிய மீனவர்களை சந்திக்க போகிறாரு. ஸோ அப்போனா அங்கே வந்து மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேச போகிறாங்க. அதே மாதிரி வேங்கை வயல் போவார், இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் செல்கிறாரு. முக்கியமாக அந்த இஷ்யூ பேஸ்டாக தான் அவங்க அந்த அரசியல் இதை வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அதை இப்போது மீனவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அதை இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் அடிச்சுக்கிறான், சுட்டுக்கிறான். இல்லை 2 பேருக்குமான ஒரு முத்தரமுக்கு கமிட்டி போட்டிங்களா? இல்லை. அவன் இந்திய மீனவன் இலங்கை மீனவனுடைய தமிழ் மீனவனுடைய மடிப்பு வலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்கிறான். 2 பேருக்கு நீண்ட கால சண்டை. அப்போது இதுக்கு இந்திய அரசு, இலங்கை அரசு, தமிழ் மீனவன், இலங்கை மீனவன்
4 பேரை கொண்டு ஒரு கமிட்டி போட்டு இது நிரந்தர தீர்வுக்கு தாவேக்கா என்ன திட்டம் வச்சுருக்கு. போய் விஜய் ஒரு நாள் பார்த்து பேசுவார், சினிமா நடிகர் மாதிரி சினிமா நடிகரை பார்க்க வரோம், பார்த்துட்டு போயிடுவான். வேங்கை வயலுக்கு வழக்கு போட்டிங்களா? இல்லை ஒரு புலனாய்வு குழு, பத்திரிகையாளர், வழக்கறிஞர், மனித உரிமை அமைப்பு, இப்படி ஒரு குழுவை போட்டு உண்மை அறியும் குழு போய் அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணுமா இல்லையா? எந்த கட்சியும் போடலை, நீயும் போடலைன்னா வேங்கை வயலுக்கு என்னையா ரிசல்ட்டு? திமுக ஏமாற்ற துடிக்குது, மேல் ஜாதிக்காரனை பகைச்சிக்கணும், கீழ் ஜாதிக்காரன் நமக்கு எப்படி இருந்தால் நமக்கு தான் போடுவான், ஒடுக்கப்பட்ட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான். ஆனால் அதை இத்தனை ஆண்டு காலாச்சு பிரச்சனை. என்ன ரிசல்ட் கொண்டு வந்தீங்க? பரந்தூர் விமான நிலையம் நிலம் எடுக்க போகிறாங்கன்னு போராடிட்டே இருக்கான், போனீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ரிசல்ட் இல்லையே. சட்ட போராட்டம் நடத்துவோன்னீங்க, ஆனால் கேஸ் ஒன்றும் இல்லையே. தெரியல. பனையூர்லேருந்து நீங்கள் பரந்தூர் போகிறதுக்கு 3.5 வருஷம் இருக்குது. 3.5 ஆண்டு காலம் 50 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. இப்படி ஒரே விஷயத்தை எதிர்கட்சி உங்களை காலி பண்ணிடுவான். எதிர்கட்சி இது சினிமா ஷூட்டிங் இல்லை, உங்களுடைய இதுவரை நீங்கள் போராட்டத்தை ஆரம்பித்து வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை காமினா முடிஞ்சு போச்சு. விஜய் ஒரு நாள் அறிக்கை கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ரோடு ஷோ போயிட்டு ஒரு நாள் தெரு ஷோ போயிட்டு வந்தால் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டான். அவனை ஈர்க்கணும். 30% யாருக்குமே வாக்களிக்காமல் வெறுப்பாக கிடக்கான். 30% யாருக்கும் ஓட்டே போடுறதில்லை. திமுக 20% ஓட்டு வச்சுருக்கு, அதிமுக 20% ஓட்டு வச்சுருக்கு. 30% ஓட்டே போடுறதில்ல. நடுநிலையாளர்கள் 30% இருக்கான். அவன் யாருக்கு அதிகமாக போடுறானோ அவன் ஆட்சிக்கு வரான். இந்த அரசியலை உடைக்கக்கூடிய திட்டம் ஆதவரிச்சினாடு புஷி ஆனதுக்கு ஒன்றுமே தெரியாத புஷி ஆனத ஆதவும் சீட்டை விற்று காசு வாங்குறான்னு புகார் வருது. அது உண்மை இல்லாமல் எப்படி வரும்? அவருக்கு நோக்கம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்தா மாவட்ட செயலாளர். அப்போ விஜய் ரசிகன் 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டா எம்எல்ஏ ஆகிடலாம். இதுதானே அங்கே நடக்குது. இதை தாண்டி நீங்கள் சாதித்ததாக ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். பூத்து கமிட்டி போட்டீங்க, உங்கள் ஆள் பூரா திமுக அதிமுக தேர்தல் வரும்போது விலை போயிடுவான். விலை போகாத ஆளா இல்லை. அப்போது உங்களுடைய அரசியல் சினிமா அரசியலாக இருக்கே தவிர விக்கிரவாண்டியில் மாநாடு என்ன ஷோ, என்ன ஷோ? வாக் ஷோ. இங்கே ரோடு ஷோ. சினிமா நடிகருக்கு இப்படியா கட்சி நடத்தினார், காமராஜ் இப்படியா கட்சி நடத்தினார், பெரியார் இப்படியா கட்சி நடத்தினார். அது வல்ல அரசியல். அதனால் இது தேர்தல் வரை இந்த அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. தேர்தல் முடிந்த பிறகு எதுவும் இருக்காது சார். ஆனால் இன்றைக்கி அரசியல் இப்படி தான் மாற்றிருக்காங்களே சார். இந்த 30 வருஷம் அரசியலை வந்து இப்படி தானே மாற்றி வச்சுருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லியாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். கக்கன், காமராஜர் அவங்களோட ஆட்சி காலத்தில் இருந்த அரசியல் வேறு, இன்றைக்கி அப்படி இல்லைல்ல. இப்போ நீங்களே தான் சொல்கிறீங்க 15 லட்ச ரூபா ஒரு மாவட்ட செயலாளர் சீட்டு அப்படின்னா, அப்போது இது மாதிரியான ஒரு அரசியல் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த அரசியல் எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னா, திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அவன் அந்த கட்டமைப்பை கெட்டியாக வச்சுருக்கான். திமுக ஒன்றியம், அதிமுக ஒன்றியம் இந்த கட்டமைப்பை உருவாக்கிய பிறகு தான் நீங்கள் மக்களிடம் அடையாளம் காணப்படுவீர்களே தவிர, இந்த கட்டமைப்பை உருவாக்காத வரை விஜயை தெரியும், அந்த ஏரியாவில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தெரியும், ஒன்றிய செயலாளர் தெரியும், நகர செயலாளர் தெரியும், எம்எல்ஏவை தெரியும், முன்னாள் எம்எல்ஏ எல்லாமே அங்கே ஃபேமிலியர். கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குது? திமுக அதிமுக இருக்குது. முன்னாள் எம்எல்ஏ போய் என்னன்னா ஒரு 500 பேர் கூடுவான். முன்னாள் எம்பி போனால் ஒரு 1000 பேர் கூடுவான். 1000 பேர் வேணால் திரட்ட முடியும். விஜய் கட்சியில் விஜயை புஷி ஆனந்த தவிர யாரும் கூட்டத்தை சேர்த்த முடியும். ஸோ ஓகே சார், இதெல்லாமே ஒரு ஃபேக்டர் தான், அரசியல் அவ்வளோ ஈஸியில். பட் ஸ்டில் ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 30 வருஷமாக யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியல் மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவன் விஜய் வந்ததுக்கப்புறம் அரசியல் அவன் பார்க்குறான், அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதுவுமே பலவரெலாம் எல்லாருமே பதிவு பண்ணுறாங்களா, அந்த ஒரு ஃபேக்டர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்க்கே போல அரசியல் தெரியாது. விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சாதுன்னா தொண்டனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார். விஜய்க்கு சினிமா தெரியும், சினிமாவில் டாக்டரேட்,
விஜய் பையன் ஆர்சன் ஜேசன் இல்லை அதாவது சூசன் சஞ்சய் எங்கே போய் படிக்கிறாரு? கனடாவில் ஹாலிவுட்லேருந்து படிக்கிற வர ரைசிங் யூனிவர்சிட்டி. அங்கே சினிமா பற்றிய அத்தனை தொழில்நுட்பத்தையும் படிக்கிறார். யார்? பையன். விஜய்க்கு படிக்காமே சினிமா பற்றி அத்தனையும் தெரியும். ஆனால் அரசியல் தெரியுமாங்கிறது தான் கேள்வி. அரசியல் தெரியுமா? ஒரு கிளை செயலாளர் தண்ணி வரல பைப்பில், அதிமுக கிளை செயலாளர் தண்ணி வரல பைப்பில் தண்ணி வரலைன்னா ஒரு 1000 காலி குடங்களோடு 1000 பேரை திரட்டி நேராக கார்பரேஷன் போயிடுவான். யார்? அதிமுக கிளை செயலாளர். யாருக்கு எதிரா? திமுகவுக்கு எதிரா, ஆளுங்கட்சிக்கு எதிரா. காலி குடங்களோடு பேரணின்னு போயிடுவான். 1000 காலி குடத்தை கொடுத்து எங்கே கூட்டி நிறுத்திடுவான், கார்பரேஷன் கூட நிறுத்திடுவான். விஜய் கட்சி நிறுத்த முடியுமா? அவன் 1000 பேர் ஓட்டு போட்டால் அவன் கவுன்சிலர், அவனுக்கு அரசியல் தெரியும். விஜய் கட்சியில் அப்படி ஒரு ஆளை சொல்லுங்கள். இப்போ தான் வந்திருக்கான், அரசியலுக்கே வந்திருக்கான். சார் அவன் பண்ணுவான்றான் சார். அங்கே எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, எங்களுக்கு ஆட்பலம் இருக்குது. அப்படி எங்கேயுமே செய்தியே வரலையே. பத்திரிகையில் விஜய் கட்சி தொண்டன் 100 காலி குடங்களோடு மாநகராட்சி குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகம் முற்றுகை செய்தி வந்திருக்கா? பட்டா கேட்டு அதிமுக தொண்டை திமுகவை எதிர்த்து 1000 மக்களோடு முற்றுகை. ஒரு பேப்பர் செய்தி வருதா? இதில் விஜய் கட்சி பற்றியா பேப்பர் வருதா? வரல. காரணம் அவனுக்கு அதே வேலை. யாருக்கு? திமுக காரனுக்கும் அதிமுகனுக்கும் இதே வேலை. அவன் மக்களோடு மக்களாக இருக்கான். ஆனால் சீமானும் விஜயும் அது போன்ற 5 வருஷத்துக்கு சீமா ஆரம்பிச்சு மக்களோட இன்னும் ஊடுருவலை. அதாவது திமுக அதிமுக போது வெறுப்பாக வந்த 50 லட்சம் வாக்குகளை வைத்துக்கொண்டு நீண்ட நாள் ஓட்ட முடியாது. வைகோவால் ஓட்ட முடியல. வைகோவோட ஒரு பார்லிமெண்ட் டைகரை நீ பார்க்கவே முடியாது. வைகோ இப்போ அந்த 7% வச்சுருந்தார். 93 அந்த நாடாளுமன்ற புலி என்னாச்சு? அறிவாலய வாசலில் கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கான். முன்னெடுக்காத போராட்டமே கிடையாது. ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஒரு வெற்றிகரமாக நடத்தினதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். அப்போது இந்த போராட்ட புலி இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. ராமதாஸ் 7% வாக்கு வச்சுருந்தார். 7 40 50 லட்சம் ஓட்டு. ராமதாஸை கேட்டு தான் வட மாவட்டம் தென் மாவட்டம் இணைக்கப்படும், இல்லைன்னா மரம்தான் கிடக்கும். ராமதாஸ் எப்போ போராட்டம் அறிவிக்கிறாரோ அப்போ லாரி கீரி பஸ்ஸெல்லாம் ஓடாது, அங்கங்கே நிறுத்திடுவான். ஆனால் இன்றைக்கி ராமதாஸ் 1.5% கீழே அன்புமணிட்டு இருந்தே தப்பிக்க முடியல. இதெல்லாம் தான் அரசியல். அப்போ விஜய் இதெல்லாம் எதிர்த்து உடைத்து கொண்டு ஒரு வைகோவாக, ஒரு ராமதாஸாக, ஒரு சீமானாக, ஒரு வேல்முருகனாக, ஒரு சிபிஎம்மாக, சிபிஐ இத்தனை பேருக்குமான ஆல்டர்னேட்டிவ் வரணும்ல. இதுக்கு டெப்த் இருக்கா? இன்னும் சினிமா நடிகனுக்கு பார்க்குற கூட்டம் தான் இருக்கே தவிர நேரம் பல அதிமுக திமுகலேருந்து பல முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றம் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கணும். ஒரு பய வரலையே. செஞ்சி ராமச்சந்திரன் சேருவார்னா செஞ்சி ராமச்சந்திரன் ஆளையாக காணுமே. அப்போது உங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வரவில்லை. நம்பிக்கை வருகிற பொழுது தான் உங்களுடைய அரசியல் ஆரம்பிக்கும், அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதுவரை சினிமா நடிகன் தான் விஜய். சினிமா நடிகனை பார்க்குற கூட்டம் தான் விஜய்க்கு வருமே தவிர ஒரு அரசியல் தலைவனுக்கு வருகிற கூட்டமாக அது பார்க்கப்படாது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போது வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு இப்போயே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இப்போது ரொம்ப வலுவான கூட்டணி. இவங்ககிட்டையுமே எல்லாமே பணபலம்லேருந்து பவர்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கேயும் பணபலம் பவர்லேருந்து எல்லாமே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸும் பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு கள அரசியலில் இறங்குறாரு. இஷ்யூ பேஸ்டாக, நீங்கள் சொன்ன மாதிரி இஷ்யூ பேஸ்டாக ஒரு தொகுதியிலையுமே ஒரு சென்சேஷனல் தொகுதி, பதற்றம் நிறைந்த தொகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. அந்த விஷயங்களை, முக்கியமான இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறாரு. அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்கா 2026 தேர்தலில்? இல்லை, அது தேர்தலில் தான் நிரூபிக்க முடியும். இப்போ ஒரு பிரம்மை கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஏன்னா பல நடிகை வந்து காணாமல் போயிட்டான். சிவாஜியே காணாமல் போயிட்டார். சிவாஜி காணாமல் போயிட்டார், கமல் காணாமல் போயிட்டார்,
டி ராஜேந்தர் காணாமல் போயிட்டார். முகவரியில் அட்ரஸே இல்லை. அதே போல் கடைசியாக கமலஹாசன் தான் 4% வாக்கு வாங்கினார். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது டார்ச் லைட்டுக்கு. அந்த 4% வாக்கு 6% இருக்கணும், 6-10 இருக்கணும். ஆனால் இன்றைக்கி கட்சியை இணைச்சிட்டார், கட்சியே இல்லை. இப்போ விஜய்க்கும் அதே நிலைமை தான். ஒரு பிரம்மாண்டம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதே தவிர 8,000 பேர் 10,000 பேர் பணம் இருக்குது. பணம் இருந்தால் அந்த வேலையை நாங்கள் கூட செய்ய முடியும், நீங்கள் கூட செய்ய முடியும். அது வரல. ஆனால் 2026 நீங்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவீங்க? விஜய்க்கு அந்த படம் ஒரு ஆள் 14 திமுக அதிமுக மாற்றாக பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் விஜயகாந்த் எப்போ வந்து சேருவார், சேர்ந்தால் தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற நிலை இருந்தது. அந்த விஜயகாந்த் 1% கீழே போயிடுச்சு. உங்களுடைய வாக்கு வங்கி 2026 நிரூபிக்கப்படுகிற வரை பல சந்தேகங்கள் இருக்குது எல்லாத்துக்கும். அதை நீங்கள் நிரூபித்த பிறகு தான் மக்களும் உங்களை நம்புவார்கள், அரசியல் கட்சியும் உங்களை நம்பும், அதிகாரமும் உங்களை நம்பும், ஆட்சியும் உங்களை நம்பும். உங்களுக்கான கிரேஸ் பீரியடு 26 தேர்தல். தனியாக தான் சந்திக்க போகிறாரா இல்லை கூட்டணியோட போக? இல்லை, பிஜேபி அதிமுக கூட்டணியில் 99% இணைந்து விடுவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. எதனால் அப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா இணையராக இருந்தால் முன்னாடியே அவங்க இணைஞ்சிருக்கலாம்ல. மாநாடு முடிந்த பிறகு ஏடிஎம்கே தரப்புலேருந்து பல பேச்சுவார்த்தை நடந்தது கூட்டணிக்காக. சீட் ஷேரிங் வரைக்குமே போய் பேசியிருக்காங்க. அந்த ஒரு சான்ஸை பயன்படுத்தாமல் இப்போ மறுபடியும் ஏன் அப்படி கூட்டணி சேருவாருன்றீங்க என்டிஏல? இல்லை, என்னென்னா என்டிஏல அமித்ஷாவுடைய அழுத்தத்தை தாக்கு பிடிக்கிற நிலைமையில் விஜய் இல்லை. அமித்ஷாவுடைய அழுத்தம் திமுக எப்படியாவது இந்த தேர்தலில் தோற்கடிக்கணும், அதுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அந்த கூட்டணியில் விஜயும் இருக்கணும் என்பது அமித்ஷாவுடைய விருப்பம். அமித்ஷா விருப்பத்தை மீறக்கூடிய அளவுக்கு விஜய் புத்தனோ புனிதமானவர் அல்ல. பல 1000 கோடி பணம் இருக்குது. பல 1000 கோடி பணம் இருக்கிற ஒருவர் கண்டிப்பாக டெல்லிக்கு சேவகம் செய்தே ஆக வேண்டும். இது எழுதப்படாத சட்டம். கருணாநிதி எடப்பாடியே விதிவிலக்கு இல்லை, ஜெயலலிதா மட்டும்தான் விதிவிலக்கு. ஆக அதன் அடிப்படையில் தேர்தல் நெருங்க விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படும். விஜயுடைய நோக்கமும் திமுக வரக்கூடாதுங்கிறது தான். அப்போ அதிமுகவில் இணைவதை தவிர வேறு வாய்ப்பு அவருக்கு இல்லை. அப்போது ஒரே வாய்ப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து எப்படியாவது தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து சட்டமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து அதிலிருந்து அரசியல் நகர்வை எடுக்கக்கூடிய அளவு தான் விஜயுடைய அரசியல் இருக்குது. தனித்து நின்று டெபாசிட் போய் காணாமல் போய் அதற்கு பிறகு வெளியே வரக்கு 10 வருஷம் ஆகும். அந்த முட்டாள்தனமான முடிவை விஜய் எடுக்க மாட்டான். சார், விஜய் சீமான் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஆரம்பத்திலேயே பேச்சுவார்த்தை ஆரம்பித்த உடனே முடிஞ்சு போச்சு. சீமானும் விஜயும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை பேசி விஜய் தன்னை முதலமைச்சர் ஆகணுங்கிறார். ஓகே, சீமான் தன்னை முதலமைச்சர் ஆகணுங்கிறார். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து அதான் கட்சி ஆரம்பித்த புதுசில். கட்சி ஆரம்பித்த புதுசில் இருந்து இப்போ ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி உருவானதுக்கு அப்புறம் விஜய் சீமான் பேச்சுவார்த்தை நடந்ததா கூட்டணி குறித்து? இல்லை, சீமானை முதலமைச்சர் ஆக்குவது விஜயுடைய வேலை இல்லை. ஓகே, விஜயை முதலமைச்சர் ஆக்குவது சீமானுடைய வேலை. அதனால் தனக்கு ஆதரவு கேட்டார் விஜய், சீமான் தனக்கு ஆதரவு கேட்டார். இரண்டுமே நடக்கலை. இரண்டுமே முதலமைச்சர் வேட்பாளர்கள். ஆரம்பித்த உடனே இந்த கூட்டணி முறிஞ்சு போச்சு. இனி அது சேருவதற்கு வாய்ப்பே இல்லை, சேருவதற்கு காரணமும் இல்லை. ஏன்னா இவர் முதலமைச்சருங்கிறார், யார்? விஜய். சீமானும் முதலமைச்சருங்கிறார். அப்போ 2 முதலமைச்சராக இருக்க முடியும்? கண்டிப்பாக இல்லை. அதனால் வாய்ப்பு இல்லை. ஓகே, நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் வந்துக்கிறதுக்கு நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.